ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் DIY ஹோம் குக்கிங்கில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தக்காளி மிளகு கிரேவி பார்க்க போகிறோம். டொமேட்டோ பெப்பர் கிரேவி. ஸோ இந்த கிரேவி வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு, வெஜ் புலாவுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் கிரேவி தான். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி போட்டுருங்க. ஒரு 2 மீடியம் சைஸு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 4 டீஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க. எந்த எள்ளாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு ஃபுல்லாக தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை, அப்புறம் 2 முந்திரி பருப்பு. இது வந்து ஆப்ஷனல் தான். இதெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிருச்சுன்னா அந்த வெங்காயத்தில் இந்த பேஸ்ட்டை வந்து அப்படியே அதில் சேர்த்துருங்க. இப்போ இது வந்து நம்ம எல்லாமே பச்சையாக தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதித்து ஓரளவுக்கு வந்து அந்த ரா ஸ்மெல்லாம் போட்டோம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு, அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா போடணும். இது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அது அப்படியே குக் ஆகட்டும். அந்த ஸ்மெல், அந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகத்தூள், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ நம்ம போட்ட பொடியோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ சால்ட் தேவைப்பட்டதுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகிற அளவுக்கு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதை இப்போ இதில் வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து 1 கப்பு நல்லா கெட்டியாக கரைச்ச புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. புளி வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ உங்கள் புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளி எடுத்துக்கோங்க. நான் ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஸ்டவ் நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு கொதிக்கட்டும். அந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி எண்ணெய் மேலே தெரிய வரும். ஸோ இப்போ இந்த கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ தக்காளியை வந்து நான் ஒரு தக்காளியை 4 கட் பண்ணி அந்த மாதிரி 3 தக்காளி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை தக்காளி வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, பொடி பண்ண மிளகு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதுவும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த தக்காளி வந்து மேலே வந்து அந்த தோல் நல்லா வெந்து வரும் இல்லையா, ஒரு மாதிரி வதங்கின மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு வேகணும். ரொம்ப மசிச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு தக்காளி வெந்தால் போதும். இப்போ வந்து மூடி போட்டு இதை வேக வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணணும் தக்காளி போட்டதுக்கப்புறம். அப்போ தான் தக்காளி நல்லா வேகும். இப்போ அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. என்னோடய தக்காளியும் வெந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி இலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான்.
அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தக்காளி மிளகு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெஜிடபிள் புலாவ், அந்த எக் பிரியாணி, அப்புறம் சப்பாத்தி இதுக்கெல்லாம் சூப்பராகவே இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். இது வந்து காரம் ரொம்ப மைல்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து அந்த மசாலா ஆட் பண்ணும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.